அட்ரஸ் ப்ரூஃப் 2 இருக்கா? ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் இருக்கு. வெரி குட். ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்? டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு சார். போட்டோ, அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் கேட்டேனே. எல்லாமே இதுல இருக்கு சார். ப்ராசஸிங் ஃபீ ரூபீஸ் 2500 செக் கேட்டேனே. சார் செக்கும் இதுல இருக்கு சார். 10th 12th மார்க் ஷீட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். நீங்க பிரிச்சு பாருங்களேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனா டிகிரி சர்டிஃபிகேட் இல்லையே. டிகிரி சர்டிஃபிகேட்டா? ஆமா, டிகிரி படித்த ஆளுக்கு தான் இந்த விவசாய லோனுக்கான எலிஜிபிலிட்டியே இருக்கு. அப்படின்னா பட்டம் படித்த ஆளுக்கு தான் இந்த லோனுக்கான தகுதி இருக்குன்னு சொன்னேன். நீங்க பிஏன்னு சொன்னீங்களே. பிஏ ஜாயின் பண்ணேன், ஆனா முடிக்கல. அரியஸா? இல்ல, டிஸ்கண்டினியூ. அப்போ நீங்க இந்த லோன் வாங்க டிஸ்குவாலிஃபைட். என் டைம் தான் வேஸ்ட். இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லோன் கிடையாது. வரட்டுமா சார்? செக் எதுக்கு சார் எடுக்கிறீங்க? இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து இந்த லோன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு ப்ராசஸ் பண்ணி சொன்னேனே இல்லையோ, அதுக்கு தான் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ். ஒரு நிமிஷம். மீனாட்சி, ஒரு நிமிஷம் மாமா. சார், லோனை என் பேர்ல அப்ளை பண்ணுங்க. யாருக்கு லோன்? லோன் அவருக்கு தான், ஆனா என் பேர்ல அப்ளை பண்ணுங்க. அப்படியெல்லாம் யார் யாரோ வந்து லோன் அப்ளை பண்ண முடியாதுமா. நீ யார் அவருக்கு? என்ன ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் லோன் வாங்கி தர போறேள்? என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டேன். நான் அவரோட வைஃப். அப்ப தாராளமா அப்ளை பண்ணலாமே. உட்காருங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் இதுல இருக்கு. இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல எக்ஸ் மார்க் போட்ட எல்லா இடத்துலயும் சைன் பண்ணுங்க. மீனாட்சி, மொத்தம் 132 கையெழுத்து போடணும். போடு போடு. பரவாயில்லண்ணே, போட்டுடலாம். பக்கா. மிஸ்டர் சரவண பெருமாள், உங்களுக்கு லோன் கன்ஃபார்ம். கை குடுறா. நான் அப்பவே சொன்னேனே இல்லையோ, உங்க மாமனார் ஆத்தோட உங்களுக்கு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு. பாத்தேடா, நான் சொன்ன மாதிரி உங்க ஒய்ஃப் தான் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கா. அவளுக்கு நீங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் மீனாட்சி. என்ன மாமா நீங்க? சார் தான் சொல்றாங்கன்னா நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. நாளைக்கு ஆத்துக்கு வெரிஃபிகேஷனுக்கு வருவா. ஆத்துல யாராவது ஒருத்தர் இருங்கோ. சரிங்க சார். அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? வாங்க. பெரிய அனந்து வைத்தியநாதன் நினப்பு. நல்ல வேலை, இதுக்கு ஒரு ப்ராசஸிங் பீஸ்னு தனியா போடாம விட்டார. அதுவே பெரிய விஷயம்யா.
என்னாச்சு? மீனாட்சி ஏன் வேட்டையனுக்கு உதவி பண்றா? அவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. மாலையில் யாரோ மனதோ. மீனாட்சி காப்பிடா. தேங்க்யூ மாமா. என்ன இவ்ளோ இருக்கு? குடி குடி. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல மீனாட்சி. நீ மட்டும்தான் இப்படி இருக்கியா இல்ல பெண்கள்னாலே புதிரதா இருப்பாங்களான்னு எனக்கு யோசிக்க தோணும். ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல வாழ்க்கையில என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன், என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த உதவிலாம் பண்ணணும்? நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணவன் என்ன பண்ணா என்ன எப்படி போனா என்னன்னு விடாம எனக்கு ஏன் மீனாட்சி வழிய வந்து உதவி பண்ற? உண்மையை சொல்லணும்னா என்ன நீ வேண்டான்னு சொன்ன அப்புறம் தான் என் மேல ரொம்ப பாசம் காட்டுற, அன்பா இருக்க, எனக்கு நல்லதும் பண்ற. இதெல்லாம் ஏன் மீனாட்சி? நன்றி கடன் மாமா. எனக்கு இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க, எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கீங்க, என்னால எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, நஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எப்பவும் என் மேல அன்பா தானே மாமா இருந்திருக்கீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நீங்க என் மேல கோவப்பட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை மாமா. நான் என்ன திட்டினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க அமைதியாவே இல்ல சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர பதிலுக்கு கோவமா ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. உங்க அளவுக்கு ஒரு பொறுமையான ஆளை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. கெட்டது பண்ணவங்களுக்கு எப்படி உங்களால நல்லது பண்ண முடியுதுன்னு நான் பல முறை வியந்து பார்த்திருக்கேன். நீங்க நல்லவர் மாமா. உங்களுக்கு நான் உதவி பண்ணலன்னா தான் தப்பு. அது மட்டும் இல்லாம நான் பண்ண சில தப்புகளுக்கு நான் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன் மாமா. உங்களுக்கு என்னால முடிஞ்ச சில உதவியை பண்ணும்போது என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் மீனாட்சி. நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சா வாழ்க்கை முழுக்க தேங்க்யூ மாமா தேங்க்யூ மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இல்ல நான் உங்களை வேண்டான்னு சொன்னேனே தவிர பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. ஹாரா, மீனாட்சிக்கு வேட்டையனை பிடிக்குமா? எப்போதுல இருந்து? சின்ன வயசுல இருந்தே. அப்படியா? இன்று தகவல் மாதிரி இந்த விஷயம் எனக்கு இப்பதானே தெரியும். அது ஒரு தடவை நீங்க அப்பா கிட்ட அடி வாங்குனீங்களே, ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை 2 தடவைனா ஞாபகம் இருக்கும். ஆமா, எதுக்கு அடிச்சாரு? சின்ன வயசுல நீங்க எப்ப பாரு எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்களை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்படி பண்ணாதடா அப்படி பண்ணாதடான்னு உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா நீங்க கேட்கவே இல்லை. ஒரு நாள் நான் வாசல்ல சோறாக்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்க ஓடி வந்து எனக்கு முத்தம் கொடுத்தீங்க பாருங்க. அத அப்பா பார்த்துட்டாரு. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, உங்க வலது காது ஒரு பக்கம் ஏறின மாதிரி இருக்குமே. ஆமா. அது அன்னைக்கு நடந்த சம்பவம் தான். உங்க காதை பிடிச்சே தூக்கிட்டு போய் ட்ரௌசரை கட்டி பால்கனியில கட்டி போட்டுட்டாரு உங்களை. ஐயோ, அப்புறம் எப்பதான் விட்டாரு? அம்மா அப்பத்தா அத்தைன்னு எல்லாரும் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை கழட்டியே விட்டாரு. என்ன மீனாட்சி, நீ இவ்வளவு விஷயம் சொல்ற, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையடா. அம்மா, வேற ஏதாவது நடந்திருக்கா? உங்க இடது கால்ல ஒரு தழும்பு இருக்குமே. ஆமா, இருக்கு. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்னது? நான் 8வது படிக்கும்போது ஒரு தடவை நீங்க என்ன பாக்குறதுக்காக செவரேறி குதிச்சு வந்தீங்க. சரி. அதையும் அப்பா பாத்துட்டாரு. போச்சு போ. இப்ப தெரியுது என் மாமா ஏன் என் மேல இவ்வளவு கோவப்படுறாருன்னு. அதோட வரலாறு இதானா? இதேதான்.
பேசுறத பார்த்தா அவ மனசு மாறின மாதிரி இருக்கே. ஏண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற அளவுக்கு அவ்வளவு அனுநியமா இருக்கீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? சை, புருஷனும் பொண்டாட்டி ஒத்துமையா இருந்த கதை நல்லா இருக்காது வேட்டியா? ஏன்டி இப்படி சொல்ற பாவி? இந்த கல்யாணம் முதல் காதல் வரை, தெய்வம் தந்த வீடு சீரியல்லாம் இருக்குல்ல, ஆமா. அதுல என்ன அர்ஜுன் பிரியா, ராம் சீதா உடனே சேர்ந்துட்டா இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் அன்பரசு, ஹவ் ஆர் யூ? நீங்க தூரமா நிக்கிறதுனால அடையாளம் தெரியலையா? இருங்க, கிட்ட வரேன். நீங்க என்னங்க கிட்ட வந்து கூட அதே கேள்வியை கேக்குறீங்க? நான் தாங்க கனடா ராஜசேகர், உங்க பரம எதிரி தமிழுடைய மாமனார். ஐயா நீங்களா? வாங்க 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 வாங்க. ஏல நாற்காலி எடுத்துறல. இருக்கட்டும் பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. மன்னிக்கணும், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சட்டுன்னு மட்டுப்படல. பரவாயில்ல, இப்போது அடையாளம் கண்டுபிடிச்சிங்களே, அதுவே சந்தோஷம். அப்புறம் ஐயா என்ன தேடி வந்த காரணம்? இந்த சீரியல்ல உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் சீன் கொடுத்திருக்காங்கன்னா விஷயம் இல்லாமலா இருக்கும். எல்லாம் நல்ல விஷயம்தான். சொல்லுங்க ஐயா. மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படியா? பாராட்டணும்னு சொன்னேன். பாராட்டா? எதுக்குயா பாராட்டு? இப்பெல்லாம் நீங்க பேருக்கு ஏத்த மாதிரி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறீங்களாமே, அதுக்குதான். நன்றிங்க, நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. அதுதான் என் கேரக்டரு. ஐயா என்ன தேடி வந்த காரணத்தைன்னு சொல்லவே இல்லை. அது ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுல நீங்களும் உறுப்பினரா சேர்ந்து உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் பேச வந்திருக்கிறேன். என்ன கட்சின்னு சொல்லுங்க ஐயா. த.ஏ.மு.க. தமிழ் எதிர்ப்போர் முன்னேற்ற கழகம். என்ன பாக்குறீங்க? இங்க நான் தமிழ்னு சொன்னது நம்ம தாய்மொழி தமிழ் இல்ல. அப்புறம் என் மருமகன் கல்லிடைக்குறிச்சி தமிழ். என் மருமகனுடைய எதிரிகளை எல்லாம் ஒரே அணியில திரட்டி அவனுக்கு எதிராக ஒரு சத்திய போராட்டத்தை நடத்தலான்னு இருக்கேன். அதுல நீங்களும் கலந்துக்கணும். நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியலைங்க. உங்களுக்கு தமிழை பிடிக்காது இல்ல? ஆமா. அப்போ இனிமே நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட்டணியோட முதல் லட்சியம் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா? உங்க பொண்ணு துளசிக்கும் என் பேரை வைத்திக்கும் நிக்கா பண்ணி வைக்கிறது. ஐ மீன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த கல்யாண விஷயமா சம்பந்தம் பேசுறதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். நேற்று நீங்க வலிய போய் மாப்பிள்ளை குழுன்னு கேட்டதும் அந்த தமிழ் பலவா முடியாதுன்னு சொல்லிவிட்டானமே. அவன் யாருங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? ராஸ்கல். அவன் மாப்பிள்ளையுடைய அப்பானா நான் மாப்பிள்ளையுடைய தாத்தா. நீங்களே சொல்லுங்க, அப்பா பெரியவரா தாத்தா பெரியவரா? தாத்தா தான் பெரியவர். அப்ப நான் தான் பெரியவன். நான் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா தமிழுக்கு இதுல சம்மதம் இல்லையே. அவன் சம்மதம் யாருக்கு வேணும்? நீங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நான் சொன்ன அந்த பையன் உங்க பொண்ணு கழுத்துல சந்தோஷமா தாலி கட்டுவான். அது உங்களுக்கு ஓகே தானே? இது சரியா வருமா? இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு நீங்க தமிழ்கிட்ட போட்ட சவாலை ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும் தான். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல தானே இறந்து போன ஐஸ்வர்யாவுடைய ஆத்மா சாந்தி அடையிறதும் இருக்கு.
இதுக்கு நான் சம்மதிக்கிறேங்க ஐயா. அப்படி போடுங்க அருவாளை. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுனீங்க பாருங்க. நீங்க ஒரு சிறந்த வில்லன் கேரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வாங்க இப்போதைக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி இந்த கல்யாணத்தையும் நம்ம கூட்டணியும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற அளவுக்கு அவ்வளவு அனுநியமா இருக்கீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? சை, புருஷனும் பொண்டாட்டி ஒத்துமையா இருந்த கதை நல்லா இருக்காது வேட்டியா? ஏண்டி இப்படி சொல்ற பாவி? இந்த கல்யாணம் முதல் காதல் வரை, தெய்வம் தந்த வீடு சீரியலா இருக்குல்ல, ஆமா, அதுல என்ன அர்ஜுன் பிரியா, ராம் சீதா உடனே சேர்ந்துட்டா இருக்காங்க. மைனா, ஏடி மைனா, 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 ஏடி மைனா. ஏலே வேட்டையா, எப்ப பார்த்தாலும் வாசல்ல நின்று மைனா மைனான்னு ஏல போட்டுட்டு இருப்ப. இப்ப பொசுக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துட்ட. அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம சீரியல்ல செகண்ட் சீசன் ஆரம்பிச்சு ஒரு 450 எபிசோடா உன் வீடுனா வாசலை மட்டும் தான் காட்டுறாங்க. அதான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே வீட்டுக்குள்ள பூந்துட்டேன். இன்னைக்காவது வந்தியே, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, எங்க உங்க அப்பா அம்மா வழக்கம் போல வெளியே போயிட்டாங்களா? கரெக்ட், எங்க அப்பா ஸ்டேஷன் போயிட்டாரு, எங்க அம்மா கழுத்துக்கு போயிட்டாங்க. எதிர்பார்த்தது. சரி சரி, முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது விஷயம் ரொம்ப முக்கியமானது, சீரியஸ் மேட்டர். உன் சீட் எப்படி கொஞ்சம் பார்க் பண்ணு. சரி சரி, இரு, அடுப்பு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துறேன். ஐயா வெயிட்டிங். ஐ அம் கோயிங். பரவாயில்லையே, வீடு மாதிரி தான் இருக்கு. சொல்றா, என்ன விஷயம்? அது வந்து மைனா, எனக்கு பேங்க்ல லோன் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். சரி, நமக்கு படிப்பறிவே கிடையாது, குறைஞ்சபட்சம் டிகிரி கூட கிடையாதுன்னு லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன, நான் வந்து கையெழுத்து போன அவ்வளவுதானே, விடு கழுதியா. ஆமா, நீ பெரிய கவர்னர், கையெழுத்து போட்டன்னு கிழிச்சிருவாங்க. ஏன்னா போஸ்ட் இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் மீனாட்சி கையெழுத்து போட்டு எங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு. ஐயா, ஏண்டி இதுக்கு போய் எப்படி சாக்காவற? ஏண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற அளவுக்கு அவ்வளவு அனுநியமா இருக்கீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? சை, புருஷனும் பொண்டாட்டி ஒத்துமையா இருந்த கதை நல்லா இருக்காது வேட்டியா? ஏண்டி இப்படி சொல்ற பாவி? இந்த கல்யாணம் முதல் காதல் வரை, தெய்வம் தந்த வீடு சீரியலா இருக்குல்ல, ஆமா, அதுல என்ன அர்ஜுன் பிரியா, ராம் சீதா உடனே சேர்ந்துட்டா இருக்காங்க. அப்புறம் சேர்ற மாதிரியே வருவாங்க, அதுக்குள்ள சண்டை வரும், பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் ஒரு மாசம் ஃபுல்லா சண்டை தான். அப்புறம் மறுபடியும் சேர்ற மாதிரியே வருவாங்க, ஒரு பெரிய சண்டை வரும், பிரிஞ்சிருவாங்க. அது மாதிரி நீயும் மீனாட்சி அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஜாயிண்ட் ஆயிட்டீங்கடா, போடா. ஆஹா, உங்க போதைக்கு நாங்க ஊருக்காயா? யாயா? சரிதான். ஆமா, மீனாட்சி உனக்கு லோன் வாங்கி கொடுத்துச்சு, அவ்வளவுதானே, இப்ப என்ன அதுக்கு? ஏண்டி, மீனாட்சி எனக்கு ஒரு உதவி பண்ணிருக்கா, கைமாற நான் அவளுக்கு ஒரு உதவி பண்ணும்ல. அவளுக்கு மறக்க முடியாதபடி ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரிசு? அதான் அவளுக்கு என்ன பிடிக்கணும் உன்கிட்ட கேட்டு போய் அவளுக்கு வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். ஏண்டா, போன வாரம் தானே உன் உயிரை பணைய வச்சு அந்த பிள்ளைக்கு மோதிரத்தை மீட்டு கொடுத்த, அதை விட ஒரு பரிசு வேணும். அது போன வாரம், இது இந்த வாரம். ஓ, நீ அப்படி சொல்றியா? அந்த கழுதைக்கு என்ன பிடிக்கும்? அந்த பிள்ளைக்கு பாலைஸ்னா ரொம்ப உசுருடா. பாலைஸா? அதான் நம்ம ஊர்ல வித்துட்டு வருவாங்கல, பாலைஸ், குச்சி ஐஸ், ஆரஞ்சு ஐஸ், ஐஸ் ஐஸ், அந்த ஐஸ்டா. ஏடி, ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு போக முடியுமாடி? அதை நான் எடுத்துட்டு மீனாட்சி கிட்ட போறதுக்குள்ள வெறும் குச்சி தான் என் கையில இருக்கும். ஆமா, அப்ப இந்த சவுச்சவு மிட்டாய்? இந்த குச்சி ஐஸ், சோக்கோ மிட்டாய் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வேற ரேஞ்சுக்கு யோசியேன். வேற சூப்பரு. அப்ப குக்கர் வாங்கி கொடுத்துரு. குக்கரா? மனைவியை நேசிக்கிறவங்க குக்கரை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வேற என்ன பண்ற இப்ப? வாட்ச். இத யோசிக்க எங்களுக்கு தெரியாதாக்கும். அது கிஃப்ட பார்த்த உடனே மீனாட்சி ஃபீல் ஆயிரணுமைனா? ஃபீலிங் ஆயிரணும். அல்வா மல்லிகைப்பூ சரவணம் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன்னு வையே, விளக்கமா தலைய அடிப்பா. எக்ஸ்பீரியன்ஸா ஏற்கனவே நிறைய வாங்கிருப்ப போல இருக்கே. ஏட்டி, உருப்படியான ஒரு ஐடியா கூட. சரி 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 சரி, இரு 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 இரு.
யோசிக்கிறேன். புடிச்சிட்டேன். என்ன பேசும் கிளி. கிளியா? மீனாட்சிக்கு அந்த கிளினா ரொம்ப பிடிக்கும்டா. ஏய், நீ கல்லிடகுறிச்சி மீனாட்சிக்கு சொல்றியா இல்ல மதுரை மீனாட்சிக்கு சொல்றியா? ஏய், எந்த ஒரு மீனாட்சியா இருந்தாலும் கிளினா ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ அமைதியா கேட்க போறியா இல்லையா? சொல் 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 சொல். மீனாட்சி குக்கு குக்குன்னு ஒரு கிளி வளர்த்துச்சு. சரி. சின்ன வயசுல அந்த கிளினா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு உசுரு. அந்த கிளி இந்த பயவலைய பார்த்தா குக்குன்னு சொல்லும், குட் மார்னிங் சொல்லும். உண்மையை சொல்லணும்னா என்னை விட அந்த பிள்ளைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த குக்கு தான், தெரியுமா? சரி, அது என்னாச்சு? என்னாச்சு? ஒரு நாள் நல்ல பாம்பு உள்ள புகுந்து மண்டையில ஒரே போடா போடுச்சு. குக்கு மண்டையை போட்டுருச்சு. குக்கு குக்குன்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்துச்சு. நீ மட்டும் ஒரு கிளி வாங்கி அந்த பிள்ளை முன்னாடி நின்னேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ, பின்னிட்ட போ. சரி, சூப்பர் ஐடியா. உன்னை நான் அப்புறமா பாக்குறேன். பார்த்து போடா.